உன் கால் இடராது, எந்த பாதிப்பும் வராது, நீ கஷ்டப்பட வேண்டியது வராது. அதனால தைரியமா இருன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். ஏதோ ஒரு காரியம் போகிற பாதையில ஒரு பயத்தை உண்டாக்குற காரியம், அதுதான் உங்களை ஸ்தம்பிக்க பண்ணுது, கலங்க பண்ணுது, முன்னேற விடாதபடி தடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயமின்றி நீ உன் வழிகளில நடப்பாய், கால் இடராது நீ வாக்கு கொடுக்கிறார். எப்படிங்க அப்படி சொல்றீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு இருப்பேன். நான் கூட இருந்து உன்னை நடத்துறதுனால அந்த வழியில் உள்ள இடரல் எல்லாம் நீங்கும், தடைகள் எல்லாம் நீங்கும். அது உனக்கு பாதிப்பை உண்டாக்காது. அந்த பயப்படுத்துகிற சூழ்நிலை மாறிவிடும் என்று ஆண்டவர் சொல்ற. இன்றைக்கு நீங்க கடந்து செல்கிற வாழ்க்கை பாதையில உங்களை பயம் முறுத்தி மிரட்டி கொண்டிருக்கிற சில தேவைகள், பிரச்சனைகள், வியாதிகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் காணப்படுதில்ல, அது நீங்கும். அந்த இடரலை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் அற்புதமாய் உங்களை நடத்த போகிறார். விசுவாசத்தோட என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் நடந்து செல்லுகிற பாதையில் என்னை பயப்படுத்துகிற இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், இந்த இடரல்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் வழி திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் இன்றைக்கு அற்புதத்தை பார்க்க போகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.